வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 951. ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கும் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 951. அது வந்து நம்ம எப்படி கெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 2 வீக்கோட ரிசல்ட்டை வச்சு நம்ம 951 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கெஸ்ஸிங்காக நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீக், அதாவது இந்த போன மண்டே அந்த ரிசல்ட்டை வச்சு இன்றைக்கான நம்பரை வந்து அவன் கொடுத்துருக்கான். 927 அப்படின்ற நம்பரை வந்து ஏபி போர்டில் இருக்க 92 அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணி 29 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான ரிசல்ட் வந்து அவன் கொடுத்துருக்கான். ஏபி போர்டில் இருக்க 92 அது அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணி 29 அப்படின்னு சொல்லி பி போர்டில் 29 அப்படின்னு நம்பர் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணியிருக்கான், சி போர்டில் நேற்று வந்த ரிசல்ட் வந்து 184. ஓகேங்களா? அந்த 4ஓட பவர் நம்பர் வந்து 9. ஓகேங்களா? 4ஓட பவர் நம்பர் 9. ஸோ சி போர்டில் 9 அப்படின்னு சொல்லி 299 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான ரிசல்ட் வந்து அவன் அழகாக முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ யார் யாருக்கு என்னென்ன வின்னிங் நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வரல அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. நீங்கள் கீப் கெஸ் பண்ணி நீங்கள் விளையாடிட்டு இருங்க. ஸோ இது வந்து ரொம்ப கவனமாக விளையாடுங்க, லிமிட்டாக ட்ரை பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? ஸோ இது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கெஸ்ஸிங் அண்ட் லாஜிக், அதைப்படி தான் நடக்கும். மிக முக்கியமாக லக்கை பேஸ் பண்ணி தான் வந்து நம்பர் வர்றதும் வராததும். ஓகேங்களா? ஸோ அதனால் வரல அப்படின்னு சொல்லி டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. ஸோ இதே மாதிரி கெஸ் பண்ணி நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி விளையாடிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங்கும் இதே மாதிரி தான் வந்து ஒரு சின்ன லாஜிக் வச்சு வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்து இது வந்து வீக்லி சார்ட். ஓகேங்களா? இந்த வீக்லி சார்ட்டில் வந்து நம்ம ஒரு சில மார்க்கிங்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், கவனிங்க. இந்த மார்க்கிங் இந்த பிங்க் கலர் பாக்ஸில் இருக்கிறத மட்டும் பாருங்கள். ஒரு நம்பர் வந்து ஒரு 3 வாரம் கழித்து திருப்பி அந்த நம்பர் ரிப்பீட், அதாவது ஒரு சின்ன மேனிபுலேட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஒரு 3 வாரம் கேப் விட்டு இன்னொரு நம்பரு, 3 வாரம் கேப் விட்டு இன்னொரு நம்பரு. ஸோ அதே மாதிரி ஒரு கண்டினியூஸாக 3 வாரம் அப்படின்னு சொல்லி கேப் விட்டு ஒரு நம்பராக வந்து அவன் மாற்றிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இந்த பிங்க் கலர் பாக்ஸில் ஏபி போர்டில் வந்து 13, அதாவது சி போர்டில் வந்து 7. அது அப்படியே 3 வாரம் கேப் விட்டு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே வந்து 13, அதாவது 31. பிஏ போர்டு, அதாவது 13 அப்படின்ற இருக்கிறத வந்து ஒரு நம்பர் 31 ப்ளஸ் பண்ணி 32 பிசி போர்ட்லேயும், சி போர்டில் இருக்க 7 வந்து அப்படியே 1 ப்ளஸ் பண்ணி 8, அதாவது ஏ போர்டில். சி போர்டில் இருக்கிற 7 வந்து 832 அப்படின்னு சொல்லி கேம் முடிச்சிருக்கான். அதோட 3 வாரம் கேப் விட்டு 494 அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3 வாரம் கேப் விட்டு 2 நம்பர் ப்ளஸ் பண்ணி 699 அப்படின்னு சொல்லி ஒரு கேமை வந்து முடிச்சிருக்கான். திருப்பி வந்து ஒரு 3 வாரம் கேப் விட்டு 712 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 3 வாரம் கேப் விட்டு, அதாவது நாளைக்கு நடக்க போகிற ரிசல்ட், அதாவது கேமுக்கான ரிசல்ட் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த 3 வாரம் கேம் விட்டு வந்து ஒரு லாஜிக்காக, அதாவது ஒரு பேட்டர்னில் வந்து அழகாக கொடுத்துட்ருக்கான். ஏன்னா வந்து ஏபியில் இருக்கிறத வந்து பிசிலையும் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியும் ஸ்வாப் பண்ணியும் இப்படி தான் வந்து அவன் கேமுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நாளைக்குமே இதே மாதிரி ஒரு நம்பர் வந்து கெஸ்ஸிங்காக வரத்துக்கு நமக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ், அதாவது என்னோட லாஜிக் படி நாளைக்கு வரத்துக்கு இந்த பேட்டர்ன்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்னு, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு நம்பர் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நான் மார்க் பண்ணுற பாருங்கள். இங்கே வந்து 17 3 இங்கே பாருங்கள், 17 3, அதோட 3 வாரம் கேப் விட்டு 13 7. ஸோ ஏபியில் வந்து 17, அதாவது ஏசியில் 17 வந்துருச்சு. ஏபிலையும் ஏசிலையும் 17 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஏபிலையும் வந்துருச்சு, ஏசிலையும் வந்துருச்சு. ஸோ இன்னும் பிசி மட்டும்தான் பேலன்ஸ்.
பிசி மட்டும் பேலன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபிலையும் அடிச்சிட்டான், ஏசிலையும் அடிச்சிட்டான். ஸோ என்னோடய கெஸ்ஸிங் படி நாளைக்கு ஏசியில் 17 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு ஒரு 70 to 80% வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு நல்ல பேட்டர்னு. இந்த 17ன்ற நம்பர் வந்து ஒரு ஆல் போர்டில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 17 வந்து ரிப்பீட்டடாக கேமில் வந்து இந்த டியூஸ்டே, அதாவது இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே பாருங்கள் 17, இந்த 17ன்றது நிறைய இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீக் டியூஸ்டே, அதாவது நாளைக்கு நடக்க போகிற கேமில் வந்து இந்த 17 அப்படின்ற நம்பர் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பிசியில் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் வந்து 17. ஓகேங்களா? ஸோ பிசியில் 17 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்னொரு நம்பர் பாருங்கள். இந்த 3 வந்து அவன் எப்படியோ மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சி போர்டில் வச்சுட்டான், அடுத்தது பி போர்டில் வச்சுட்டான், ஏ போர்டில் மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த 173 அப்படின்ற நம்பரை வந்து 2 வாட்டி வந்து கேமில் ஸ்வாப் பண்ணி கொடுத்துட்டான். அதாவது ஏபி, ஏசி, பிசி மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. அதனால் நம்ம பிசியில் 17 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதாவது இங்கே 3 பார்த்திங்கன்னா 3 சி போர்ட்லேயும் அடிச்சிட்டான், சி போர்ட்லேயும் வந்துருச்சு. அடுத்து வந்து பி போர்ட்லேயும் வந்து 3 வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பி போர்ட்லேயும் 3 வந்துருச்சு, சி போர்ட்லேயும் வந்துருச்சு. ஸோ ஏ போர்டில் மட்டும்தான் மிஸ்ஸிங். நாளைக்கு ஏ போர்டில் 3 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு 70 to 80% நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சி போர்டு, அதாவது பிசி போர்டில் வந்து 17 அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஏ போர்டு வந்து 3 அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி இந்த 2 நம்பரை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு, அதாவது சி போர்ட்லேயும் கொடுத்துட்டான், பி போர்ட்லேயும் கொடுத்துட்டான், அடுத்தது ஏ போர்டு மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. அதனால் வந்து நாளைக்கு ஒரு சிங்கிள் நம்பராக வந்து நாளைக்கு கொடுக்க போகிற நம்பர் வந்து 317 அப்படின்ற நம்பர் வந்து நான் வந்து நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் நம்பராக கொடுக்குறேன். இது ஒரு நல்ல பேட்டர்னு. அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? கவனமாக கெஸ் பண்ணி கரெக்டாக விளையாடுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த 17ன்ற நம்பரை வந்து நான் ஏன் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்னொரு லாஜிக் வச்சு இன்னும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். இந்த 17 வந்து நீங்கள் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஏபியில் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள். மந்த்லி சார்ட்டில் சப்போஸ் வந்து இன்றைக்கான ரிசல்ட் வந்து போன வாரத்துக்கான நம்பரை வச்சு தான் வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா? அதாவது 927 அதை வச்சு தான் வந்து 299 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் நாளைக்கு, அதாவது டியூஸ்டே என்ன பண்ணும், போகிற மாதத்துக்கான 712 அப்படின்ற நம்பரை வச்சு நாளைக்கான ரிசல்ட் வரத்துக்கு ஒரு 80% வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பிசியில் வந்து 17 அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கெஸ்ஸிங்காக. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம லாஸ்ட் மந்த்து வந்து 712 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. அதாவது ஏபியில் இருக்க 71 நாளைக்கு சப்போஸ் வந்து மாற்றி ஏபியில் வந்து கொடுக்குறான் அப்படின்னா, அதாவது ஸ்வாப் பண்ணி ஏபியில் 17 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 17ன்ற நம்பர் வந்து அவன் இப்படியே ஸ்வாப் பண்ணலாம், அப்படியே ஸ்வாப் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் ஏபியில் வந்து 17 அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் கெஸ்ஸிங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து ஏன்னா ஒரு வீக்லி பாருங்கள், இந்த 4ன்ற நம்பர் வந்து அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு அவன் வந்து கேமில் வந்து அடிச்சுட்டே இருக்கான். ஸோ மேபி சப்போஸ் வந்து நீங்கள் ஏபியில் வந்து 17 அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, சி போர்டில், அதாவது நேற்று வந்த ரிசல்ட் வந்து 9, சி போர்டில் வந்து 9. ஸோ அதோட பவர் நம்பர் வந்து 4. ஒரு நம்பர் மட்டும் அவன் பவர் நம்பராக வச்சு 174 அப்படின்ற நம்பரை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 80% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 17ன்ற நம்பர் வந்து இந்த பக்கம், அதாவது ஏபிலையும் வரலாம், பிசிலையும் வரலாம். சரிங்களா? ஒரு 2 நம்பரை நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கேன். அதாவது 371, 174. சப்போஸ் 174 ட்ரை பண்ணுறீங்க, அதாவது 712ன்ற ரிசல்ட்டை வச்சு நீங்கள் வந்து 174, அந்த 4 வந்து ஏன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். அந்த 299 இன்னைக்கான ரிசல்ட் வந்து 299. இந்த 9 ஒரே நம்பரை மட்டும், ஏன்னா வந்து அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா 184, நாளோட பவர் நம்பர் வந்து 9. ஓகேங்களா? முந்தின நாள் ரிசல்ட் பாருங்கள், 184. இந்த நாளோட பவர் நம்பர் வந்து 9. ஸோ மறுபடியும் வந்து இதை வந்து மாற்றி, அதாவது இந்த 299
9ஓட பவர் நம்பர் வந்து 4. ஸோ சப்போஸ் வந்து நாளைக்கு ஏபியில் நீங்கள் 17 அப்படின்ற நம்பர் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 9ஓட பவர் நம்பர் இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து 299. இந்த 9ஓட ரிசல்ட் வந்து 4 பவர் நம்பர் வந்து 4. ஓகேங்களா? ஸோ இதையுமே நீங்கள் வந்து சி போர்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து அதையுமே நான் சொல்கிறேன் பாருங்கள், 4ன்ற நம்பர் வந்து ஒரு 4 நாள் ரிசல்ட்டை வச்சு பாருங்கள். சி போர்டில் 4, ஒரு நாள் விட்டு 4, ஒரு நாள் விட்டு 4. ஸோ இன்றைக்கி 9, நாளைக்கு முந்தின நாள் வந்து 4, இன்றைக்கி 9 வந்துருச்சு. நாளைக்கு 4 வர்றதுக்கு ஒரு 80% வந்து என்னோட கெஸ்ஸிங் படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் ஏபி போர்டில் வந்து 17, சி போர்டில் வந்து 4 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் இன்றைக்கி 2 கெஸ்ஸிங் 2 பாசிபிலிட்டி, அதாவது 17 வந்து ஒரு ஸ்ட்ராங் நம்பராக, அதாவது ஒரு ஆல் போர்ட் நம்பராக வந்து நான் 17 அப்படின்ற நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். பிசி போர்டில் வந்து 17, அதை வந்து நீங்கள் ஏபிலையும் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை பிசியில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் பிசியில் வந்து 17 ட்ரை பண்ணுறீங்கன்னா ஏ போர்டில் 3, அதாவது 317 அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்கான நம்பராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 317 அப்படின்ற நம்பரை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல நம்பரு. சப்போஸ் வந்து ஏபியில் வந்து 17 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 174, அந்த 4க்காக வந்து இன்றைக்கி சி போர்டில் வந்திருக்க 9ஓட பவர் நம்பர் வந்து 4. ஸோ லாஸ்ட் மந்த்து அந்த 712 அப்படின்ற 71ஓட ஸ்வாப்பிங், ஏபியோட ஸ்வாப்பிங் தான் வந்து 17. ஸோ இந்த 17 வந்து ஒரே ஒரு நம்பரை மட்டும் அவன் மாற்றி 174, ஓகேங்களா? ஸோ 174 அப்படின்னு கொடுக்கறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் மந்த்து கூட இதை ரிசல்ட்டும் இந்த அதாவது நாளைக்கு நடக்க போகிற கேமுக்கான ரிசல்ட்டும். ஸோ மோர் ஓவர் வந்து ஒரு நம்பரை வந்து அவன் பவர் நம்பராக கொடுத்துட்டு ஏபியில் இருக்கிறத ஸ்வாப் பண்ணி 714, அதாவது 174 அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு 60 to 70% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் 317, 174 அப்படின்ற நம்பரை வந்து நான் இன்றைக்கான கெஸ்ஸிங்காக நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கேமை வந்து கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க, லிமிட்டாக ட்ரை பண்ணி விளையாடுங்க. இந்த கெஸ்ஸிங் நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.